வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து ஸ்டாக் ஆப்ஷன் பற்றி ஒரு முக்கிய தகவல்கள் தான் செய்ய போகிறோம், தெரிஞ்சுக்க போகிறோம். அது மாதிரி இதில் வந்து இந்த ட்ரேடிங் சீக்ரெட்ஸ் நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், எப்படி நம்ம வந்து ரிலாக்ஸாக இதை ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷனை வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, சார் இது எப்படி ட்ரேட் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ மார்ஜின், அப்புறம் வந்து உங்கள் கேபிட்டல் எவ்வளவு அப்படின்னு. என்னோடய கேபிட்டல்லாம் நான் வந்து பொது வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தால் அதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஜீரோதா வெப்சைட்லேயோ அல்லது வந்து ஜீரோதா மார்ஜின் கால்குலேட்டர்லேயோ கூட பார்க்கலாம். அது மாதிரி நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதில் போயிட்டு நீங்கள் பேஸ்கெட் ஆர்டரை க்ரியேட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆர்டர் இது எவ்வளோ வந்து பணம் தேவைப்படுது அப்படின்ட்டு. சரி, இப்போ நம்ம வந்து இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல நமக்கு தேர்ந்தெடுக்க நம்ம தெரிய வேண்டிய விஷயம் வந்து எப்படி வந்து பங்கை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து திடீர்னு நூறுரூவா ஏறுது அல்லது திடீர்னு நூறுரூவா இறங்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு வாலட்டைலான உள்ள ஸ்டாக்கை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதனால தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிட்டு, அப்புறம் வந்து எஸ்பிஐ கார்டு, ஸ்டேட் பேங்க்கு, அப்புறம் வந்து பிஹெச்இஎல், இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டேக்னண்ட்டாக இருக்கிற ஸ்டாக்கை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப ரன் பண்ணிவிடும், ரொம்ப ஓவராக ரன் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அது ரெஸ்ட் பண்ணும். அந்த சமயத்தில் தான் நம்ம இந்த மாதிரி ட்ரேடெல்லாம் எடுக்கணும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக உள்ள ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா ஐடிசி. ஐடிசியும் அப்படி தான் ரொம்ப நாளாக வந்து அந்த 400 ரேஞ்சிலேயே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ வந்து நான் இந்த என்எஸ்சி வெப்சைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா, இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் இது மாதிரி எந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னு இருக்குது, நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சர்ச் பண்ணதுனால அது இருக்குது, அல்லனா இது இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எஸ்பிஐ கார்டை கிளிக் பண்ணுவோம். இந்த எஸ்பிஐ கார்டு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் என்னென்னா ப்ரைஸ் இன்ஃபர்மேஷன் வந்து இதில் போட்டிருப்பாங்க. என்ன வந்து லைவ்லேயே நம்ம இந்த மார்க்கெட்டில் பார்க்கலாம். அப்புறம் முக்கியமாக வந்து இதில் நமக்கு பார்க்க வேண்டியது இந்த லோவர் சர்க்கியூட் லெவல், அப்புறம் அப்பர் பேண்ட் லெவல், இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இது ஒவ்வொரு நாளும் மாறுபடும். அன்னன்னைக்கு ஸ்டாக் என்ன ப்ரைஸில் க்ளோஸ் ஆகுதோ அதிலிருந்து அந்த ஸ்டாக்குக்கு வந்து அப்பர் சர்க்கியூட் வந்து 10%, 5%, 10%, 20% இருக்கும். அதை வந்து அப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து அன்றைக்கி நம்ம ட்ரேட் எடுக்கிற அன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து உள்ள இந்த அப்பர் சர்க்கியூட் லெவலை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ 800, அப்புறம் இங்கே வந்து 660, இந்த மாதிரி ரேஞ்சில் தான் நம்ம வந்து ஆப்ஷனை செல் பண்ணணும். இப்போ அதே மாதிரி இப்போ ஹெச்ஏஎல் பார்ப்போம். ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து கரண்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5267 வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதோடைய அப்பர் பேண்ட் பார்த்தீங்கன்னா 5807. இதான் அன்றைக்கி வந்து அப்பர் சர்க்கியூட்டு ஹிட் பண்ணிச்சுன்னா அது 5800 வரைக்கும் போகும். அது மாதிரி லோவர் சர்க்கியூட்டு ஹிட் பண்ணிச்சுன்னா 4753 வரும். இப்போ இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்துக்கிட்டு இந்த லோவர் சர்க்கியூட்டுக்கு அப்புறம் மேலேயோ அல்லது கீழேயோ தான் நம்ம வந்து விற்கணும். அப்போ உள்ள அந்த ப்ரீமியத்தை பார்த்துட்டு அந்த ப்ரீமியம் வந்து நமக்கு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சரி, நம்ம அடுத்தது வந்து தேவையான அளவு மார்ஜின் எவ்வளவு, அப்புறம் தேவையான அளவு பணம், இது எவ்வளவு நம்ம வந்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். இப்போ நீங்கள் வந்து கேஷாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து பயன் இல்லை. ஏன்னா கேஷை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ட்ரேட் பண்ணோன்னா அதில் பல தவறுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து மனம்தான் எல்லாத்துக்குமே காரணம். ஸோ நம்மளுடைய அதிக ஆசையினால் நிறைய நம்ம பொசிஷனை எடுத்துட்டோ அல்லது அதை வந்து நம்ம கிரீடினால் வந்து அதிகமான பொசிஷனை எடுப்போம் அல்லது வந்து தவறான ட்ரேட் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. எப்போதுமே நான் என்ன பண்ணுவோம்னா இந்த கொலெக்ட்ரலை பயன்படுத்துவோம். இந்த கொலெக்ட்ரல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஜீரோதா வெப்சைட்டில் போய் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டாக்கை நம்ம வச்சுருக்கும்போது நம்மகிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அதை கொலெக்ட்ரலாக பயன்படுத்தி தான் நம்ம லிமிட் எடுத்து அந்த லிமிட்டை தான் நம்ம மார்ஜினாக பயன்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு என்கிட்ட ஐடிசி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த ஐடிசியை போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா ஐடிசி ஸ்டாக் இருந்துச்சுன்னா அதுக்கு 9% ஹேர் கட்டு, அதாவது 91% நமக்கு கொலெக்ட்ரல் கொடுத்துருவாங்க. இப்போ உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு நம்ம மதிப்புள்ள
ஐடிசி ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு 91,000க்கு அவங்க வந்து நம்மள ப்ளெட்ஜ் பண்ணணும். அந்த ப்ளெட்ஜ் பண்ணுறதை வந்து பற்றி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரோக்கர்கிட்ட செக் பண்ணுங்கள். ஜீரோதாவில் ரொம்ப ஈஸி. நம்ம போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா அங்கே வந்து ப்ளெட்ஜ் பண்ணோம். அது தெரிலன்னா சொல்லுங்கள், நான் எப்படின்னு ஒரு வீடியோ போடுறேன். அந்த இடத்துல போய் நம்ம ப்ளெட்ஜ் பண்ணும்போது உடனே ஒரு எஸ்எம்எஸ் வரும். வந்தோடனே நம்ம கன்ஃபார்ம் பண்ணோடனே நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா இந்த 91,000 வந்து இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இது இருந்துச்சுன்னா நமக்கு வந்து லிமிட் கொடுத்துருவாங்க. அதுமாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இடிஎஃப் இருந்தாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தாலோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இங்கே வந்து ப்ளெட்ஜ் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் எந்த ஸ்டாக் வச்சுருந்தாலும் அதை வந்து ப்ளெட்ஜ் பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இருந்துச்சுன்னா அதை வந்து அப் டு 92%, 92.5% வரைக்கும் அவங்க மார்ஜின் கொடுப்பாங்க. நான் எப்போதுமே என்ன செய்வேன்னா 1 அல்லது 2 லட்சம் மட்டும்தான் கேஷ் வச்சுருப்பேன். மற்றது எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்று லிக்விட் பீஸ் வாங்கிடுவேன், அப்படி இல்லைன்னா ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணதை ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு அதிலிருந்து தேவைப்படுற மார்ஜினை நான் வந்து பயன்படுத்துவேன். இதில் 2 பயன் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா நம்ம வாங்குகிற ஸ்டாக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டாக்கு வாங்குகிறோம். போன வாரம் பார்த்திங்கன்னா சிஜி பவர் வாங்கினேன். சிஜி பவர், அந்த சிஜி பவர் வாங்கும்போது 674க்கு வாங்கினோம். இப்போ 700க்கு மேலே இருக்குது. இப்போ நான் அதை வச்சு நான் வந்து மார்ஜினாக ப்ளெட்ஜ் பண்ணும்போது எனக்கு 2 in 1. ஒன்று அந்த ஷேரில் இப்போ 30 ரூபா ஏறி இருக்குது. இப்போ நான் அந்த மார்ஜினை பயன்படுத்தி நான் வந்து இப்போ ஆப்ஷன் செல்லிங் செய்கிறேன். ஸோ அப்போ 2 விதத்துலேயும் நமக்கு பயன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அப்படியே அக்கௌண்ட்டில் வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. இது மாதிரி ஸ்டாக் வாங்கிட்டு அல்லது வந்து லிக்விட் பீஸ் வாங்கிட்டு அதை ப்ளெட்ஜ் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 90% லிமிட் கிடைக்கும். அது 100% கிடைக்காது, 90% தான் கிடைக்கும். பட் நம்ம 2 பக்கமும் பயனடைவோம். ஒன்று நம்ம வாங்கி வச்சுருக்கிறது மேலே போகும், அதுலேயும் நமக்கு டிவிடெண்ட் கிடைக்கும், அதுலேயும் இருக்குது. ப்ளஸ் இந்த மார்ஜினில் நம்ம இந்த மாதிரி செல் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறது தான் வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. அதனால் நம்ம வந்து மார்ஜின் பற்றி, கொலெக்ட்ரல் பற்றி நான் தேவையான தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எவ்வளவு அமௌண்ட் இருக்குது அல்லது வந்து உங்கள்கிட்ட நீங்கள் எவ்வளவு மார்ஜின் வந்து உங்கள் புரோக்கர்ட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னு பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ட்ரேடிங்க்குள்ளே போயிடுவோம். எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ அடுத்தது நம்ம பார்த்தோன்னா ஹவு மெனி ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. நம்ம எப்போதுமே ஒரே ஒரு ஸ்டாக் ஆப்ஷனை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறது வந்து உங்கள்கிட்ட மார்ஜின் தேவையான அளவு மார்ஜின் இருந்துச்சுன்னா 2 அல்லது 3 மார்ஜின் ஸ்டாக் ஆப்ஷனை ட்ரேட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஒன்று வந்து நமக்கு நஷ்டம் கொடுத்தாலும் ஒன்று வந்து நமக்கு லாபம் கொடுக்கும். ஸோ அப்போ வந்து அன்றைக்கி நம்ம லாப நாட்டத்தை பார்க்கும்போது ஓரளவு நம்ம ப்ராஃபிட்லேயே இருப்போம். அதனால் 2, 3 அல்லது 4 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். அதுக்கு மேலே போனீங்கன்னா நிறைய ஆப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு என்ன ஹெட்ஜிங் வாங்கணும் என்ன பண்ணணும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். 2, 3 வந்து ரொம்ப கரெக்டான ஒரு இதாக இருக்கும். அதுக்கு மேலே போனால் நம்ம வந்து பார்க்குறப்ப எதுக்கு எந்த ஹெட்ஜிங் வாங்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பார்ப்போம். எப்படி வந்து ஒரு ஆப்ஷனை வந்து ட்ரேட் பண்ணலாம், அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ரொம்ப லேமேன் டேர்ம்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப டெக்னிக்கல் டேர்ம்ஸும் சொல்லலை. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து செத்தோம்னா இங்கே இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போ அதில் வந்து லோவர் பேண்டு பார்த்திங்கன்னா 4800 போட்டிருக்கு. அப்பர் பேண்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 5800 போட்டிருக்கு. இப்போ நம்ம போய் அதோடைய எஃப்என்டோ பொசிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் பார்த்தோம்னா கரண்ட்லி வந்து அந்த மார்க்கெட் எவ்வளோ ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குன்னா 5300 ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு இப்போதைக்கு இல்லையா. 5264 ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கு. 5250க்கும் அதுக்கும் இடையில. இப்போ நம்ம கீழே போகலாம். இப்போ 4700 வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தது வந்து 4750 பார்த்தோம். 4750. இப்போ 4750 போய் நம்ம விற்றோம்னா அதோடைய ப்ரைஸ் பாருங்கள் 58 ரூபா இருக்குது. 1000 வந்து நம்ம பெட்டர் வந்து ஒரு 1000 பாயிண்ட்டு கீழே போகிறது பெட்டர்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 5300, இப்போ 4300 பார்த்திங்கன்னா 17 ரூபா இருக்குது. ஸோ நம்ம அதில் வந்து ஒரு லாட்டு செல் பண்ணுவோம். அதே மாதிரி கீழே வந்து 1000 பாயிண்ட்டு மேலே வந்து 5300லேருந்து 6300 பார்ப்போம். நமக்கு வந்து இங்கே வந்து இதில் காட்டுறது வந்து 6200 காட்டுறாங்க. அதுவுமே விலை வந்து பார்த்திங்கன்னா 44 ரூபா இருக்குது. சரி, ஒரு லாட்டு செல் பண்ணுறதா நம்ம இங்கே போடுவோம். இப்போ இந்த இடத்துல இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், ஃபுல் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி பில்டருக்கு போயிடலாம். இந்த இடத்துல பாருங்கள்,
நம்ம வந்து 4300 புட் ஆப்ஷன் ஒரு லாட் செல் பண்ணியிருக்கோம், அது 17 ரூபா. இங்கே வந்து 6200 கால் ஆப்ஷன் ஒன்று செஞ்சுருக்கோம், இது வந்து 44 ரூபா. மொத்தம் ப்ரீமியம் வந்து நம்ம 18,300 நமக்கு ப்ரீமியம் கிடச்சிருக்கு இந்த இடத்துல. இப்போ வந்து இந்த 18,300ங்கிறது கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 2,61,000 வேணும். ஆனால் நீங்கள் ஹெட்ஜிங் எடுத்தீங்கன்னா, ஹெட்ஜிங் அது ஆக்சுவல் ஃபண்டு உங்களுக்கு வந்து 280 2,80,000 இருக்கணும். நம்ம வந்து இதுவும் காலையும் செல் பண்ணிவிட்டு புட்டியும் செல் பண்ணுறதுனால அதுவே ஒன்றுக்கு ஒன்று வந்து ஹெட்ஜிங்காக செயல்படும். அதனால தான் இங்கே வந்து நமக்கு மார்ஜின் கேட்குறது வந்து 2,61 கேட்குறாங்க இங்கே. இப்போ இதில் பிரேக் ஈவன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 4,239 வந்து லோவர் பிரேக் பாயிண்ட்டு. அப்பர் பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6,261 வரும். இப்போ உங்களுக்கு ரிட்டர்ன் பாருங்கள், இதில் 7% ரிட்டர்ன் கிடைக்கிது ஒரே மாதம், 7%. அப்போ 12 மாதத்துக்கு பாருங்கள். ஸோ வந்து உங்களுக்கு 10 மாதம்னாலே 70%, கிட்டத்தட்ட 84% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஒரு வருஷம் ஃபுல்லாக கிடைக்கும். இதே மாதிரி ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா ஆக்சுவலாக நம்மளுடைய டார்கெட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2-3%, மேக்ஸிமம் 5% வந்தால் நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிட்டு வெளியாகிடலாம். அப்போ நமக்கு வந்து அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கும். 5%ன்னு பார்த்தாலே உங்களுக்கு 12,560 ஒரு வருஷத்துக்கு 60% கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் ஹெட்ஜிங் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்த 2,61,000ங்கிறது இன்னும் வந்து குறையும். ஆனால் இப்போ வந்து இந்த ஹெட்ஜிங் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த கேஸ் ஸ்டடியை பார்த்தோம் இல்லையா, இப்படி தான் நம்ம செய்யணும். அடுத்தது இந்த கேஸ் ஸ்டடியில் முக்கியமானது என்னென்னா சிக்கல்கள். இதில் இருக்கிற சிக்கல்கள் வந்து நம்ம ரொம்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில சமயங்களில் நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி நான் வந்து டெலகிராம் சேனல் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் பார்ப்பீங்க, ஓ ரொம்ப ஈஸியாக ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்ட்டு. உண்மையிலேயே அது ஈஸி கிடையாது. நான் ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா, உதாரணத்துக்கு நம்மளுடைய டெலகிராம் சேனல் பார்ப்போம். இந்த டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு வந்து காலையில் ஓப்பன் பண்ணும்போது 5.75க்கு இருந்தது. இங்கே இருக்குது பாருங்கள், 5.75க்கு இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 8.15 வரைக்கும் போணுச்சு. இப்போ 5லேருந்து 8ங்கிறது 3 ரூபா. அப்போ 3 ரூபாங்கிறது நம்ம வச்சுருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16,800 இருக்குது நம்மள்கிட்ட, 16,800 இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அது வந்து மேலே கீழெல்லாம் போயிருக்கும் பாருங்கள். அப்போ அதில் காட்டுற -10,000 11,000 மைனஸ் காட்டும்போது மற்ற ஸ்டாக் வந்து நமக்கு வந்து ப்ளஸ் ஆகி நமக்கு வந்து நஷ்டத்தை குறைச்சி காட்டுது. உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷன் பில்டரில் நம்ம போயிட்டு ஆப்ஷன் செயினில் போய் எஸ்பிஐ கார்டு போட்டு பார்க்கலாம். இப்போ எஸ்பிஐ கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு எல்லாமே இங்கே ப்ரைஸ் காட்டுது இல்லையா. இப்போ வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் இப்போ இல்லை, அதனால் இங்கே வந்து ப்ரைஸ் காட்டுது. ஆனால் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் நீங்கள் உதாரணத்துக்கு ₹1 ஒரு ஹெட்ஜிங் வாங்கணுன்னா அங்கே வந்து ஒரு இந்த கிராஸ் சிம்பிள் ஒன்று போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹெட்ஜிங் வாங்க முடியாமல் போயிடும். அதான் இதில் உள்ள மெயின் சிக்கல் வந்து என்னென்னா, ஹெட்ஜிங் நமக்கு கிடைக்காது. நம்ம ஹெட்ஜிங் போடுவோம், ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 சென்ட் டிஃப்ரென்ஸில் வந்து அல்லது 10 காசு டிஃப்ரென்ஸில் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்னு நினைக்கிறேன், ஆமாம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று நம்மளுடைய டெலகிராமில் பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து நம்மள்கிட்ட ₹6 இருக்குது. அந்த ₹6 5 காசு காட்டுது க்ளோசிங் ப்ரைஸு. ஆனால் அது போய் நான் வாங்கும்போது அதை ட்ரை பண்ணும்போது விற்கிறவங்க ₹14 விற்கிறது போட்டிருக்காங்க, வாங்கிறது ₹7 இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துல போய் நம்ம உடனே ட்ரேட் ஆகுமானா இது ஆகாது. நிறைய தடவை பார்த்திங்கன்னா இல்லிக்யூட்லேயே இருக்கும். இப்போ ஸ்ரீராம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. இப்போ இந்த பிட் ப்ரைஸ் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வித்தியாசம் காட்டும். இப்போ நான் வந்து 2000 இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஆஃபர் பார்த்திங்கன்னா 17 போட்டிருக்காங்க, பிட்டு பார்த்திங்கன்னா வந்து 1.60 இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 2420 பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு 20 போட்டிருக்காங்க, பிட் ப்ரைஸ் பார்த்தா 5 இருக்குது. இப்போ இதெல்லாம் எப்படி ட்ரேட் பண்ண முடியும்? ரொம்ப கஷ்டம். அது பாரு, இங்கே பாருங்கள் ₹35 போட்டிருக்காங்க, இங்கே வந்து பிட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா
4.95 தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்க விற்கிறதுக்கு 35.25 போட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். ஆக இந்த இல்லிக்விட் ப்ராப்ளம் வந்து இருக்குது. அதனால தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ப்ரீமியம் வந்து ஷூட்டப் ஆகும்போது நம்ம விற்றுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த ட்ரேடிங்கில் இது ஒரு சிக்கல் இருக்குது. அதாவது எப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான கவுண்டர்ஸு அல்லது வந்து ரொம்ப லிக்விட் உள்ள கவுண்டர்ஸில் ட்ரேட் பண்ணுறது பெட்டர். இந்த மாதிரி கவுண்டர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நம்ம 7 ரூபாய்க்கு விற்றுருப்போம். போன வாரம் அப்படி தான் நடந்துச்சு. 7 ரூபாய்க்கு நான் விற்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2500 புட் ஆப்ஷன், இப்போ 2500 புட் ஆப்ஷனை 2500 இங்கே இருக்குது பாருங்கள். 2500 புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நான் 7 ரூபாய்க்கு விற்றேன். திடீர்னு பார்த்தா அது வந்து 12 ரூபாய்க்கோ 14 ரூபாய்க்கோ ட்ரேட் ஆனிச்சு. அப்போ ட்ரேட் ஆகும்போது என்னாச்சுன்னா திடீர்னு எனக்கு வந்து பெரிய அளவில் மைனஸ் காட்டுனுச்சு, நஷ்டமாச்சு. நான் பார்த்தேன் என்ன இது திடீர்னு இப்படி இறங்கிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து அது இருக்குது. அப்போ நான் திரும்ப பார்த்தீங்கன்னா 690க்கு ஒருத்தர் வந்து பிட் பண்ணிகிட்டு இருக்காரு. அவங்க ஆஃபர் பண்ணுறவங்க 14க்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து சில சமயங்களில் மன உளைச்சல் ஏற்படும். தேவையில்லாமல் அதில் போய் சிக்கலில் மாட்டிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆனால் இது 2940 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 3000க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயங்களில் நம்ம வந்து கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சிக்கலாம். இவ்வளோ பாயிண்ட்டு திடீர்னு இறங்காது, 400 பாயிண்ட் இப்போ வந்து இறங்காது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து விற்கிறது வந்து பெட்டர். அதாவது லாஸ்ட் எக்ஸ்பைரி இருக்குது இல்லையா, மந்த்லி எக்ஸ்பைரி அன்றைக்கி மறுநாள் அல்லது அன்றைக்கே விற்கிறது வந்து பெட்ரு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்விட்ச் பண்ணுவாங்க தங்களோட பொசிஷனை. பை பொசிஷனாக இருந்தாலும் சரி அல்லது செல் பொசிஷனாக இருந்தாலும் சரி. அந்த சமயங்களில் ப்ரீமியங்கள் வந்து கண்ணப்புறன்னு சூட்டப் ஆகும். நான் அதை வந்து போன வியாழக்கிழமையே சொல்லியிருந்தேன். எப்படி வந்து நம்ம ப்ரீமியம் வந்து திடீர்னு மேலே போயிட்டு திடீர்னு அப்புறம் கீழே வந்துச்சு. அதை நான் டெலகிராம் சேனல்லையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல நம்ம நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்இஎல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் 3.25க்கு போச்சு எக்ஸ்பைரிக்கு முன்னால். அப்புறமா அது க்ளோஸ் பண்ணும்போது 150க்கு வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்செல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளக்சுவேஷன் ஆனிச்சுன்னா அதை கொஞ்சம் தாக்கு பிடிக்கிறதுக்கான திறன் இருக்கணும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையுமே சேர்த்து விற்கிறது பெட்டர். அப்படி விற்றா தான் நம்ம வந்து ஒரு பக்கம் போனாலும் ஒரு பக்கம் வந்து நம்மளால் மீண்டு வர முடியும். ஆனால் என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதில் வந்து விக்ஸ் வந்து மேலே போச்சு அப்படின்னா, விக்ஸ் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் ப்ரீமியமும் வந்து கூட போகும், புட் ஆப்ஷன் ப்ரீமியமும் கூட போகும். அப்போ ரெண்டு பக்கமும் மைனஸ் காட்டும் கொஞ்சம் ஒரு நாள் 2 நாளைக்கு. அப்போ நம்ம அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பேனிக் ஆகாமல் இருக்கணும். ஒரு பக்கம் மேலே போகுது அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள். ஏன்னா மார்க்கெட் மேலே போகுது, அப்போ வந்து ஒரு பக்கம் மேலே போகுது இல்லை கீழே போகுதுன்னா அந்த பக்கம் போகிறது சரி. ஆனால் மார்க்கெட் அங்கேயே ஸ்டாக்னண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த எஸ்பிஐ கார்டு அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி தான் தெரிஞ்சிச்சு. எஸ்பிஐ கார்டில் மார்க்கெட் வந்து அது வந்து 720 730 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியங்கள் வந்து ரெண்டு பக்கமுமே ஷூட் அப் ஆனிச்சு. ஸோ இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே பார்க்கலாம். இந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, இது எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான். நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளவு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து 700 வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, 730 இருக்குது. ஸோ அது மாதிரி கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 800 வந்து நிறைய வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து 800, இந்த சைடில் இங்கே வந்து 780 வச்சுருக்கோம், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 700 வச்சுருக்கோம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் பட்ஜெட்டுக்குள்ளே இதை வந்து நம்ம எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் இதில் உள்ள சிக்கல். நம்ம வந்து இண்டைசஸில் ட்ரேட் பண்ணும்போது நிஃப்டிலேயோ அல்லது பேங்க் நிஃப்டிலையோ நம்ம ட்ரேட் பண்ணும்போது நம்ம வந்து லிக்விட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஸ்டாக் ஆப்ஷனில் லிக்விட் நல்லா இருக்காது. ஆனால் பொறுமையாக நம்ம இதில் ட்ரேட் பண்ணோன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். என்னோடய ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சு இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குங்கிறத நான் அப்புறம் ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சமயங்களில் இந்த மாதிரி எடுக்கும்போது ஷார்ட் ஸ்ட்ராங்கில் எடுக்கும்போது ஜஸ்ட் இன் கேஸ் சம்டைம் வந்து மார்க்கெட்டு திடீர்னு ஒரு நியூஸ் வரும், சூட்டப் ஆகும். அந்த மாதிரி சூட்டப் ஆனிச்சுன்னா எப்படி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இதுவே பெரிய வீடியோவாக இருக்குது.
அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதில் வந்து நம்ம எந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டரையும் பயன்படுத்தலை. அப்பர் சர்க்கியூட் வந்து என்ன லெவலு, லோவர் சர்க்கியூட் லெவல் என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஸ்டாக்காக இருக்கணும், ரூல் நம்பர் 2. அதுக்கப்புறம் அதில் நம்ம வந்து ப்ரீமியம்கள் வந்து நமக்கு எவ்வளவு நமக்கு தேவைப்படும், அதாவது நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளவு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். எத்தனை பர்சன்டேஜ், ரொம்ப கிரெடியாக இருக்கக்கூடாது. 2%லேருந்து 5% வரைக்கும் நமக்கு இருந்துச்சுன்னா போதும். அது ஒரு ஸ்டாக்கில் அந்த அளவுக்கு நமக்கு ப்ரீமியம் வந்து நமக்கு கிடைச்சா போதும். அது வந்து ஒரு சில கவுண்டரில் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து ஒரு பக்கம் மார்க்கெட் மேலே ஏறும்போது நமக்கு ஒரு சைடில் நிறைய ப்ரீமியம் கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நம்ம ஒன்ஸ் அதை புக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் சூட்டப் ஆகும்போது நம்ம ஒரு சைடில் உள்ள ப்ரீமியத்தை நம்ம வந்து புக் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ரீசெண்டாக நான் அப்படி செஞ்சேன். எஸ்பிஐ கார்டில் பார்த்தீங்கன்னா ஐடிசி அன்னைக்கு புக் பண்ணோம். எஸ்பிஐ கார்டு இங்கே பாருங்கள், 800 பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அது கீழே போனோன்னே குறைஞ்சிச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு 6000 ப்ராஃபிட் இங்கே கிடச்சிச்சு. உடனே நான் வந்து 6000 புக் பண்ணிட்டேன். அது புக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து 260 இப்படி போணுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா கீழே வந்து 780யோட கால் ஆப்ஷனை வந்து 435க்கு நான் விற்றுருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா 8 வரைக்கும் போயிட்டு திரும்ப வந்து இங்கே வந்து 700p வந்து 690ல் இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு ஒரு பெரிய குவான்டிட்டி. ஆனால் இதுக்கு வந்து இன்னும் ஹெட்ஜிங்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட்டில் இது வந்து கொஞ்சம் மைனஸாக போனாலும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பிஹெச்இஎல் இருக்குது, நம்மள்ட்ட பிஹெச்இஎல் இருக்குது. அதுவும் அந்த இதெல்லாம் நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். இங்கே வந்து 8.15லேருந்து 5.75 வரைக்கும் போகுது. ஸோ அந்த மூமெண்ட் வந்து பார்த்துட்டு எப்படி மேலே போதோ அந்த சமயத்தில் நம்ம வந்து இதையே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு எஸ்பிஐ கார்டில் நீங்கள் 700p விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போய் ஒரு லாட் விற்கணும் அப்படின்னு நீங்கள் செய்யும்போது, இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்குது, இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம சும்மா ட்ரேட் பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் செல் போடுறோம். இப்போ நம்ம செல் அப்படின்னு போட்டோம்னா 800 வந்து இதோடைய லாட் சைஸு. இப்போ 800 வந்துட்டு நம்ம திடீர்னு என்ன பண்ணுவோம்னா ஒரு 2 லாட் 3 லாட்டு, இப்போ 3 லாட் போட்டோம்னா 2 லட்சம் வேணும் நமக்கு. இங்கே 0 தால இப்போ காட்டுது. இப்போ 3 லாட் போட்டிருக்கோம். இப்போ 3 லாட்டை இந்த 680க்கு உடனே எடுக்கலாமான்னா எடுக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரமிடிங்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு லாட்டை என்ன பண்ணுவோம், 680க்கு போடுவோம். அடுத்த லாட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா ஒரு 7க்கு அல்லது 710க்கு போடுவோம், 715க்கு போடுவோம். அடுத்த லாட்டை என்ன பண்ணுறதுன்னா ஒரு 750க்கு போட்டு வைப்போம். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே போய் ஹிட் ஆகிறது ரொம்ப ரேர். அந்த மாதிரி ஹிட் ஆனிச்சுன்னா நமக்கு வந்து லாபம் தான். ஏன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு ஹை ஆகிடும். அப்போ நமக்கு ப்ராஃபிட் வர்றது வந்து அதிகமாக வரும். ஸோ அந்த மாதிரி ஒரே சமயத்தில் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது. இப்போ நான் வந்து 2 பக்கமும் இப்போ நான் வந்து எஸ்பிஐ கார்டு எடுத்து வச்சுருக்கிறதே பார்த்திங்கன்னா இங்கே 10800 குவான்டிட்டி இருக்குது இல்லையா, இதுவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தது தான். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 695 இருக்குது. இதில் வந்து இப்போ வந்து 2600 நமக்கு இதில் ப்ராஃபிட் காமிக்குது. இப்போ பிஹெச்இஎல் பார்த்திங்கன்னா வந்து 270 புட் ஆப்ஷன் வந்து நம்ம 325க்கு விற்றோம், இப்போ 380 காமிக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி இந்த வீக்கெண்டில் இந்த ப்ரைஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிப்பாங்க, லாஸ்ட்டு க்ளோஸ்டு ப்ரைஸு. ஸோ அதனால் இப்போ நமக்கு இங்கே $1800 வந்து ருப்பீஸ் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து ரியல் லைஃப்பில் ட்ரேட் பண்ணுறோம். நீங்களும் இதை பார்த்துக்குங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் சில பேர் சார்ட்டு யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, சார்ட்டை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அதையும் செய்யலாம். இப்போ உதாரணத்துக்கு அன்றைக்கி S1ல் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து பாருங்கள், இது S1 இது சப்போர்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே கரெக்டாக போய் R1க்கு போயிருக்கு. R1லேருந்து அப்படியே ரிவர்ஸ் ஆனது. R1ல் 8க்கு ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப இங்கே வந்து பாருங்கள் 6:30க்கு வந்துச்சு. ஸோ இதெல்லாம் உட்காந்து நம்ம பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறவங்க செய்யலாம். இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் போய் செக் பண்ணிக்கிட்டுன்னு ஒன்றும் அவசியமே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், 3 நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்பப்போ நமக்கு டைம் கிடைக்கும்போது அதில் பார்த்தாலே போதுமானது. அல்லது ரெஸ்ட் இருக்கும்போது, நமக்கு பிரேக் இருக்கும்போது, அந்த மாதிரி சமயங்களில் பார்த்தாலே போதுமானது. ஆனால் இப்போ நம்ம இண்டெக்ஸ் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணோன்னா அதை வந்து கண்ணுங்கருத்துமாக உடனே பார்த்துக்கிட்டு இருக்கணும். பொசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமே நம்ம நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி ஹார்ட் பீட் அதிகமாகிடும். அப்புறம் அதை எப்போ எக்ஸிட் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு நிம்மதியாக இருக்கும். அல்லது ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எல்லாம் போட்டு வைக்கிறது இல்லை. ஸோ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாப் லாஸு,
சில சமயங்களில் நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வைப்பேன். இந்த முக்கியமாக இந்த வாலட்டைலான நாட்களில் நான் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருவேன். எப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 6 நம்ம வந்து விற்றுருக்கோம், அது வந்து ரூ. 2 இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த சமயத்தில் அது வந்து ரூ. 3 இப்போ 50%க்கு மேலே போணுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம லாபம் குறையும் இல்லையா? அதனால் ஒரு ரூ. 3 போல் ஸ்டாப் லாஸ் அன்னைக்கு மட்டும் போட்டு வச்சிடுறது, அந்த மாதிரி செய்யலாம். அந்த வாய்ப்புகளும் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போவே இந்த வீடியோவே அரை மணி நேரத்துக்கு மேலே வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஏதானும் உங்களுக்கு இதில் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், அல்லது நம்ம டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணி அதில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து கூடுமான வரைக்கும் அதை கிளியர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். மிக்க நன்றி, வணக்கம்.